ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிரிக்கெட் 19 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பேட்டிங் பார்த்தோம். இப்போ பவுலிங் அப்படியே நம்ம ஃபீல்டையும் சேர்த்தே பார்த்துருவோம். சரிங்களா, உள்ள போகலாம். பவுலிங் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டம்னா போடுறது, ட்ரைனிங்கில் போடுறது ஈஸி தான், ஆனால் கேமில் போடுறது தான் சரியான கஷ்டமாக இருக்க போகுது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஏ தான், ஏ பட்டன். ஃபஸ்ட்டு ரன்னிங், அப்புறம் அந்த ஏரோ மார்க் கீழே போகும்போது டக்குன்னு நமக்கு அவ்வளோதான், சிம்பிள். இதுதான் நம்ம 3 தடவை பண்ண போகிறோம். ஏ ஏ அப்புறம் ஏ, பார்த்தீங்களா? அதாவது அந்த லைன் வந்து பாருங்கள், இந்த பிச்சு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த சைடில், அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைன் கீழே ஓடும் பாருங்கள். இப்போ அந்த நேரத்தில் தான் நீங்கள் அழுத்தணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் அழுத்திட்டீங்கன்னா அவன் வந்து நின்றுவான், போலிங் போட மாட்டான். அடுத்தது டைரக்ஷன். ஓகே, இப்போ அதில் இருக்க பாருங்கள், இன் ஸ்விங் அவுட் ஸ்விங். இப்போ நம்ம ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து அவுட் ஸ்விங்கை செலக்ட் பண்ணுவோம், ஏ பட்டன். இப்போ அந்த ஏரோ மார்க் கீழே போகும்போது அழுத்துங்க, அப்புறம் மேலே போனால் அழுத்துங்க, அவ்வளோதான். 1. இப்போ அடுத்தது வந்து அவுட் இன் ஸ்விங், ஏரோ மார்க் கீழே போகும்போது அழுத்திட்டோம், மேலே வரப்போது அழுத்திட்டோம், அவ்வளோதான். இப்போ திருப்பியும் ஒரு தடவை அவுட் ஸ்விங்கை போடுவோம். மார்க் கீழே வந்துச்சு, மேலே வந்துச்சு, அவ்வளோதான். 3 தடவை போட்டாச்சு. சேம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது வந்து, ஓகே, இப்போ வந்து அவன் சொல்கிறது சொல்லுங்க, நான் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். இப்போ அந்த டைரக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் இருக்குல்ல. இப்போ நம்ம வந்து ஆர்டி அமுக்கணும்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து லெக் கட் அப்புறம் ஆஃப் கட் அப்படின்ட்டு வருங்க. ஆஃப் கட்டர். நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆஃப் கட்டர் அமுக்கிறேன், ஏ பட்டன் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ திருப்பியும் கரெக்டாக போகும்போது போட்டேன். இது வந்து 1, பார்த்தீங்களா, ஆஃப் கட். சேம். அப்புறம் திருப்பி அமுக்கிறேன், திருப்பியும் இதை செலக்ட் பண்ண, லெக் கட் செலக்ட் பண்ணுறேன், ஏ அமுக்கிறேன், போகிறேன், கரெக்டாக போகிறேன், அவ்வளோதான். 2 முடிச்சா. திருப்பியும் நான் என்ன பண்ண போகிறேன், ஆஃப் கட்டுக்கே போகிறேன், ஏ, அவ்வளோதான். 3 தடவை போட்டேங்க, முடிச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது எக்ஸு அண்ட் பி. இனிமேல் வந்து நமக்கு டைரக்ஷன் தேவைப்படாது, பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து ஏ அமுக்கிறோம், ஏ வந்து ரன் பண்ணுது. அதுக்கப்புறம் எக்ஸு எக்ஸ் அமுக்கி பி அமுக்கணுமா, அப்படி தான் நினைக்கிறேன். சரி பார்ப்போம். ஏ எக்ஸ் பி, இல்லை, ரெண்டு தடவை எக்ஸே அமுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், எஸ், 2 தடவை எக்ஸே அமுக்கணும், அவ்வளோதான். நம்ம ரன் பண்ணுறதுக்கு வந்து ஏ பட்டன் அமுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸ் பட்டனோ இல்லை பி பட்டன் கூட அமுக்கினா கூட ரன் ஆகும். நான் பி பட்டன் அமுக்கிறேன். என்ன திருப்பி எக்ஸ் தானா, 2 தடவை எக்ஸ் அமுக்கணுமா, சூப்பர். எக்ஸ் அமுக்கலாம்.
ஓகே இல்லையா இல்லையா ஓ இப்போ எக்ஸ் பி அனுப்பணுமா ஏன்னா மாற்றிக்கினே இருக்கிறீங்க என்னடா வரமாட்டுது நான் கரெக்டாக தான் அனுப்புனேன் எக்ஸ் எஸ் இவனும் ஒருத்தருங்க எக்ஸு திருப்பி எக்ஸு பி இல்லையா திருப்பி இப்போ எக்ஸு பி எக்ஸா இல்லை எக்ஸ் பி அது ஒன்று ஓ பி பி எக்ஸு இல்லையா அடாப்பா ஏன்டா மூணு முடிச்சா இல்லையே இப்போ ஏ பி எக்ஸ்ன்னு போகலாமா ஓகே ஏ எக்ஸு பி இப்பவும் வரல என்னடா வேணுங்க அப்பா இவனுக்கு பட்டனை சொல்கிறத விட்டு பாருங்கள் இப்போ ஆக்சுவலாக போலிங் முடிச்சிச்சு ஃபாஸ்ட் போலிங் முடிச்சு இப்போ ஸ்பின் போலிங் வந்துடுச்சு ஸ்பின் போலிங்க்கும் அதே தான் ஏ தான் ஃபஸ்ட்டு அதில் கொடுத்துருக்க மாதிரியே நம்ம வந்து ஏவும் ஏவையும் அழுத்துறோம் எஸ் கட்டாச்சு பாருங்கள் பால் கட்டாச்சு பார்த்தீங்களா ஆனால் நீங்கள் இப்போ கட் ஆகாது பாருங்களேன் பாருங்கள் இப்போ கட் ஆகாது அது காரணம் என்னென்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த மார்க் மேலே போய் கரெக்டாக அந்த ரெட்டில் போகும்போது கரெக்டாக கிளிக் பண்ணினா கட் ஆகும் பார்த்தீங்களா நீங்கள் அதுக்கு முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா பால் சும்மா நார்மல் பாலாக போயிடும் இப்போ என்ன ஏ ஓ ஆஃப் பிரேக் செலக்ட் பண்ணிக்கலாம் ஏ அந்த ரெட் மார்க் போகும்போது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அவ்வளோதான் இப்போ பிரேக் ஆகிருக்கும் பார்த்தீங்களா அது கிட்ட போகிற வரைக்கும் அவன் போகணும் அவ்வளோதான் திரும்பி போவோம் ஆஃப் பிரேக் கிட்ட போகலாம் அழுத்திட்டேன் கட் ஆகுதுப்பா நீங்கள் கிட்ட போய்ட்டு அழுத்தினீங்கன்னா கட் ஆகும் ரொம்ப லாங் ஆமிச்சிங்கன்னா அது உங்களுக்கு கட்டே ஆகாது இப்போ ஏஎக்ஸ்ஒய் எல்லாமே இருக்குது அதில் என்ன ஓகே இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஏ போடலாம் ஏ ஓகே இங்கேருந்து நமக்கு ஏ வெறும் நார்மலாக ஏ அமுக்குனாலே லெஃப்ட் ஹேண்டுக்கு வந்து ஆஃப் ஸ்பின்னாக மாறுது சாரி லெக் ஸ்பின் அது ஆமாம் லெக் ஸ்பின்னாக மாறுது அடுத்தது வந்து எக்ஸ் பட்டன் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸாக போகுது ஆனால் அது கணக்கே வரல ஒருவேளை ஏவும் எக்ஸ் அனுப்பணுமா அப்படிதான் நினைக்கிறேன் ஓகே ஏ பட்டன் அப்புறம் எக்ஸு இப்போ திருப்பி நம்ம ஏ பி அனுப்பணும் அப்படி தான் நினைக்கிறேன் ஏ பி அவ்வளோதாங்க 3 பால் போட்டேன் இப்போ அடுத்தது எக்ஸ் ஒய் டைரக்ஷன் எது பரவாயில்ல செலக்ட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எக்ஸ் ஒய்யா எக்ஸு ஒய் ஃபுல் நல்லா தூக்கி போடுறாப்புல உள்ள இங்கே வந்து எக்ஸு போட்டு ஃப்ளை பண்ணுறது ஃப்ளை தூக்கி ஓகே 2 பால் இதில் எக்ஸு அப்புறம் ஓகே முடிச்சு அதுக்கு அடுத்தது பி ஏ அண்ட் பியா ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏ அமுக்கலாம் அப்புறம் பி ஆமாம் இது வந்து இந்த ஸ்பின்னர் வந்து என்ன
இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்பின்னர் தான், ஒரு லெக் ஸ்பின்னர் கிடையாது இதுதானே அலி. அதனால் உங்களுக்கு ஒரு வந்து ஆஃப் ஸ்பின் தான் போடுவாப்புல. எனக்கு கணக்கு வரலையா? இல்லையா? என்னங்கடா ஓ, பால் ஸ்பின் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுமா? சூப்பர். ஓகேங்களா, பால் ஸ்பின் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவ்வளோதாங்க, ஸ்பின்னு ரெண்டுமே போட்டாச்சு. இல்லை, இப்போ வந்து ஃபாஸ்ட்டில் வந்து அந்தந்த டைரக்ஷன் போடணுமா? ஏ லென்த், ஏ குட்டு, ஷார்ட்டு, ஃபுல்லு, யாக்கர். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏ வந்து போடுவோம், குட் லென்த் பால். 1. எக்ஸ் வந்து ஷார்ட் பால். எக்ஸ் வந்து ஷார்ட் பால். அப்புறம் புல் வந்து பி பால், பி. மூணு பாலும் போடாச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்ல வராங்க? ஃபைன் லெக் கண்ட்ரோலர். ஓகே ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து எல்பி இல்லைங்க, பாடம் போடுவோம். எல்லாம் லெக்லேயே வரும் இந்த பால்லாம் போட்டால். எக்ஸ் ஃபைன் லெக். ரெண்டு. அதுக்கப்புறம் பி தானே? எஸ், ஃபாஸ்ட். மூணு தடவை லெஃப்ட் சைடு. சரி, இது வந்து நம்ம வந்து ரைட் ஆம் ஓவர் ரைட் ஆம் அரவுண்ட் நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறது பிளேஸை. ஆடா மாற்றி பாருங்கள். இந்த ஏற மார்க் அமுக்கிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான். 2 தடவை மாறிச்சா? இப்போ திருப்பியும் இது வந்து அம்பையர் தெரியலையே. பவுலிங் போடணுமா அதில்? எஸ், பவுலிங் போடும்போது தான் நடக்கும் நினைக்கிறேன். அதான். ஐயோ சாரி, இது யாருமே சொல்லாத நான் சொல்கிறேங்க. பாருங்களேன், இப்போ நம்ம வந்து ஏ ரன் பண்ணிட்டோம். இப்போ இந்த பால் நம்ம போட வேணாம்னு முடிவு பண்ணிட்டோம்னா திருப்பி அதே ஏ பட்டன் நமக்குன்னு வச்சுக்கோங்களேன். சாரி, அப்பிள் பண்ணுறாப்புல. நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை சொல்லிடுறேன். இவருங்க, இப்போ நான் ஏ பட்டன் அமைக்கிட்டேன், ரன் பண்ண போகிறாரு, டக்குன்னு ஏ பட்டன் அமைக்கிட்டேன், அவ்வளோதான். ஸ்டாப் பண்ணுறாப்புல ரன் பண்ணுறது. இது வந்து அவங்க சொல்லலை, நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன அம்பையர் அப்பீல் பண்ணுறது, அதுதான் இப்போ நம்ம பண்ணுறோம். ஐயோ, திருப்பி உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிட்டேங்க. நான் ஸ்டாப் பண்ணல, அது ஸ்டாப் ஆகிடுச்சு. பார்க்கல. அவ்வளோ அப்பீல் பார்த்தீங்களா? அப்பீல் பண்ணுறது அது. நம்ம வந்து அந்த இதை அமுக்குனா அப்பீல் பண்ணுது. ஓகே, அடுத்தது வந்து த்ரோவா. ஃபீல்டிங் வந்துட்டாங்க அதுக்குள்ளே இல்லையா? ஆமாம், ஃபீல்டிங் வந்தாச்சுங்க. ஏ அண்ட் பி. ஏ அண்ட் பி. எங்கே வச்சிட்டான்? அங்கே சம்மந்தமே இல்லை இடத்துல.
எடுக்கிறது ஏ, நம்ம தான் தூக்கி இங்கேயே வச்சிட்டோம், அவங்க கையில் வச்சிட்டோம். எதுக்கு தூக்கி இப்போ அவங்க கையில் அடிக்கிறான்? அதானா ஓகே. அதையும் இப்போ அவங்கள்ட்ட தூக்கி அடிச்சேன் தெரியலையே, சம்மந்தமே இல்லாமல். ஒரு டேரக்ஷன் ஏதாவது பிரச்சனை ஏ பி. ஏ வந்து எடுக்கிறது, பி வந்து தூக்கி அடிக்கிறது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஏ வந்து ஹோல்டு, பியா அப்புறம் தெரில, பார்க்கலாம். பி தான் த்ரோ பண்ணுறது. இல்லையா? ஓகே, ஏ வந்துட்டு பியை ஹோல்டு பண்ணணுமா? எஸ், அதான். அது இல்லையா? ஓகே ஓகே. நீங்கள் ஏ ரொம்ப ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே டக்குன்னு பி பட்டனை காமிச்சிங்கன்னா உங்களுக்கு லோவாக த்ரோ அடிக்கிறாப்புல. வேகமாக வந்து அடிக்கிறாப்புல, அப்படி தான் நினைக்கிறேன். இல்லையா? அடப்பாங்களா, அப்போ தானப்பா. பார்த்தீங்களா? கரெக்டு தான். ஏ லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்து அந்த ஆக்ஷன் வரும்போது நம்ம வந்து பி அமுக்கணும்னா கரெக்டாக அடிப்போம். இப்போ வந்து எக்ஸ் என்னது? ரோவா? ஓகே, பார்ப்போம், என்னன்னு பார்த்துருவோமே. பாஸ் பண்ணுறது. ஓகே, இது வந்து கேட்ச் பிடிக்குதுங்க. இதுதான் ரொம்ப இது, பாருங்களேன், காமெடியாக இருக்கும். எங்கே 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 வா 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 வா. இப்போ அந்த ஏ அப்படியே அந்த எல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொண்டு போயிட்டு அதுக்குள்ளே வச்சுட்டு அப்புறம் ஏ அமுக்குனீங்கன்னா, ஏ அமுக்குனா கேட்ச். சரிங்களா? காமெடியாக செட் பண்ணிக்கிறானுங்க. ஓகே, நீங்கள் கரெக்டாக அந்த இதை பண்ணணும். பாருங்களேன், டேரக்ஷன் வா வா, டேரக்ஷன் வந்துட்டா. இப்போ அந்த ஏ எடுத்துகிட்டு போ, அந்த எல்லை எடுத்துகிட்டு போய் அந்த இதில் வச்சுட்டு ஏ கேட்ச் பிடிச்சிட்டான். காமெடியில் இது வந்து கீப்பர் கேட்சும் அதே மாதிரி தான் பிடிக்கணும். இப்படி பிடிக்கிறது. உள்ளவா உள்ள 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 எவ்வளோ டைமிங் பாருங்க. அவ்வளோதான், கேட்ச் ஒன்று. அதை டக்குன்னு பண்ணுறது எப்படிங்க, செம்ம கஷ்டம். ஓகே, ஒரு ரைட் கேட்ச்னா ஓகே. இதுக்கெல்லாமா வைப்பீங்க கீப்பிங்கெலாம்? அடப்பாவீங்களா. அவ்வளோதான், கஷ்டம். 2 தடவை முடிச்சுங்க. இதுக்கப்புறம் என்னது? ஒய் பேசிக்கா டேப். ஓகே, பாலை தட்டி விடுவாப்புல, பாருங்களேன், அதான் நினைக்கிறேன். பார்த்தீங்களா, பால் வந்து தட்டி விடுறது. ஒன்று ஆயிடுச்சு வாங்க. நம்ம ரன் பண்ணும்போது தட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி. இன்னொரு தடவை தட்டுறேன் பாருங்க, அவங்க தட்டினா பாருங்க. இப்போ எடுத்து அடித்தேன், அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. ஃபீல்டிங்கும் முடிச்சு, எனக்கு தெரிஞ்சு கேட்சும் முடிச்சுன்னு நினைக்கிறேன். எக்ஸிட் கொடுத்துட்டாங்க. 2மே முடிச்சிங்க பக்காவா, போலிங் அண்ட் ஃபீல்டிங் சேம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து போலிங்கும் ஃபீல்டிங்கும் இதில் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. சேம்
பேட்டிங்கும் பார்த்துட்டோம். சேம் மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நிறைய விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. கேமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்போம். இல்லை இதுவே போதும் அப்படின்னா நம்ம கேமுக்குள்ளேயும் போகலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி இது போதும். ஓகே, பாய்.